ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் விசஸ் நியூமன் ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹார்வர்ட் விசஸ் நியூமன். ஸோ ஹார்வர்ட் ஆர்கிடெக்சரும் வான் நியூமன் ஆர்கிடெக்சரும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம சிபியூ இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு சிபியூ இருக்குது. ஸோ இந்த சிபியூ வந்துட்டு நம்ம மெமரி கூட இன்ட்ராக்ட் பண்ண போகுது. மெமரி பீட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரேமாக இருக்கட்டும், இல்லை ரோமாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளாஷ் மெமரியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ஸோ இந்த மெமரி கூட எப்படி நம்ம சிபியூ வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணி அந்த தேவையான டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வான் நியூமன் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மெமரி தான் இருக்கும், யூனிஃபைட் மெமரி, போத் ஃபார் கோட் அண்ட் டேட்டா. ஸோ கோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சரி, அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சரி ஒரே மெமரி தான் இருக்கும், ரேம் தான் இருக்கும். இந்த ரேமில் தான் வந்துட்டு ரெண்டுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ரேம்ல இருந்து தான் சிபியூக்கு வந்துட்டு நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஹார்வர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மெமரி இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி அண்ட் தென் டேட்டா மெமரி. ஸோ இந்த டேட்டா மெமரினா என்ன பண்ணுன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். டேட்டானா என்ன, நம்ம வந்து எழுத போகிற டேட்டா, நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கட்டும், எக்ஸல் ஃபைல், ஆர் ஒரு மூவியாக இருக்கட்டும், ஒரு மூவி, ஆர் பீட் இமேஜ், நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த இமேஜாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேட்டா மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியில் என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்னாவே என்னன்னா செட் ஆஃப் கோட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த கோடை தான் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த கோடை தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரினா என்ன, நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஃபார் கோட், அவ்வளோதான். ஸோ இந்த வான் நியூமனுக்கும் ஹார்வர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இந்த மெமரி மட்டும்தான். ஸோ இதை வந்து இன்னும் டெப்த்தாக வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வான் நியூமன் சிபியூ இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் சிபியூ இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியுது இன்ஸ்ட்ரக்ஷனும் டேட்டாவும் ஒரே மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து வான் நியூமன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த வான் நியூமனில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து டேட்டா அக்சஸ் பண்ணாலும், ஸோ இந்த இது புரியலன்னா, ஸோ நடுவில் இருக்கிறது புரியலன்னா சைடில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு ரெண்டு டயக்ராம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வான் நியூமனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் கொடுத்து தான் டேட்டா வாங்கணும். எல்லா மெமரியிலும் அதே தான். ஸோ நம்மக்கிட்ட அட்ரஸ் இருக்கும், அதை கொடுத்தோம்னா நமக்கு எய்தர் டேட்டா ஆர் கோட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷின் சைக்கிளை வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா வாங்கணும் அப்படின்னாலுமே அந்த அட்ரஸை ரைட் பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸை வந்து ஐட்ரேட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன இருக்கோ அதை தான் ஃபெச் பண்ணி நமக்கு கொண்டு வரும் சிபியூ. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய மெஷின் சைக்கிளை நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணுவோம். அதே வந்துட்டு ஹார்வர்ட் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெமரி இருக்கும். இங்கேயும் அதே தான். ஸோ அட்ரஸ் கொடுப்போம். இந்த இடத்துல நமக்கு கோட் இருக்கிறதுனால கோட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அட்ரஸ் கொடுப்போம். அதே மாதிரி இங்கே என்ன நமக்கு கிடைக்கணும், டேட்டா இருக்கும். ஏன்னா அது டேட்டா மெமரி. ஸோ இந்த இடத்துல டேட்டா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனியாக மெமரி ரைட் பண்ணிடுறதுனால நமக்கு ஈஸியாக நம்ம வந்துட்டு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ தனியாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டேட்டா வேணும்னா டேட்டா மெமரி கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு கோட் வேணும்னா கோட் மெமரி கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு ஐட்ரேஷன் தாண்டி போயிட்டு அந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ ஒரு கோடு இருக்கோ அதை தான் நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல அதிகமான மெஷின் சைக்கிள் தேவைப்படுறதுனால உங்களுக்கு ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோ ப்ராசஸ். அதே மாதிரி பவரும் நிறைய கன்சியூம் பண்ணும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்துட்டு நம்ம சிபியூ ஆன் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால நிறைய நேரம் பவர் கன்சியூமும் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஹார்வர்ட் போயிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிபியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் சிபியூஸ். அது இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்துட்டு 2025 பார்த்தோம்னா மாடிஃபைடு ஹார்வர்ட் சிபியூஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஆர்கிடெக்சர் கம்பேரிசன் தான் நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெமரி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வான் நியூமன், இது வந்துட்டு ஹார்வர்ட். ஸோ மெமரி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அட்ரஸ் ஸ்பேஸில் தான் நம்ம வந்துட்டு ரெண்டுமே ஸ்டோர் பண்ணுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா. பட் இங்கே செப்பரேட் அட்ரஸ், ரெண்டுத்துக்குமே தனித்தனியான அட்ரஸ். அடுத்து மெமரி டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேம் யூஸ் பண்ணும், இது வந்துட்டு ரோமு, ஃப்ளாஷு, ரேம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கும். அதாவது எல்லாத்துக்குமே தனித்தனி மெமரிஸ் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து மச் ஃபாஸ்டர் தென் த வான் நியூமன் ஆர்கிடெக்சர்.
அடுத்து பஸ் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஸ் ஃபார் போத் அட்ரஸ் அண்ட் டேட்டா. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸுக்கும் டேட்டாவுக்கும் வான் நியூமன் ஆர்கிடெக்சரில் ஒரே பஸ் தான். நம்மகிட்ட ஒரே பஸ் தான் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு பஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பஸ், இது ஒரு பஸ். பஸ்னா என்ன, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு பாத்வே, அதுதான் பஸ். அடுத்து வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பஸ்ஸஸ். ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளால எழுதிட முடியும். அடுத்து வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். நம்ம கிட்ட ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஆர் ஃபெச் சீக்வன்சியலி. அதாவது இதுகிட்ட வந்துட்டு தனித்தனியாக நம்மளால கொடுக்க முடியாது, சீக்வன்சியலி ஆர் சீரியலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட்லி ஆர் பேரலி. நம்மளால பேரலாக நம்ம ரெண்டுத்துக்கிட்டையும் வந்து ஃபெச் பண்ணிக்க முடியும். அடுத்து டேட்டா கோட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் பேரல் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து வந்துட்டு கண்ட்ரோல் சிக்னல் பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் கண்ட்ரோல் சிக்னல். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு செப்பரேட் கண்ட்ரோல் சிக்னல். ஏன்னா நமக்கு டேட்டா வேணும்னா தனியாக கண்ட்ரோல் சிக்னல் கொடுத்துக்கலாம், மெமரி வேணும்னா தனியாக, டேட்டா வேணும்னா தனியாக சிக்னல் கொடுத்துக்கலாம், ஆர் நமக்கு வந்துட்டு கோட் வேணும்னா தனியாக சிக்னல் கொடுத்துக்கலாம். அடுத்து காஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால லோயர் காஸ்ட், இது வந்து ஹையர் காஸ்ட். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசைன் சொல்லிட முடியாது. பட் இது கம்பேரிட்டிவ்லி இது வந்து அதிகமான டிசைன்னால உங்களுக்கு வந்துட்டு அதிகமான காஸ்ட் எடுத்துக்கும். ஏன்னா மெமரிலாம் நம்ம செப்பரேட் மெமரி வாங்கணும், அதுங்காட்டி இது ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பாட்டில் நெக் டியூ டு ஷேர்டு பஸ். பாட்டில் நெக்னா என்னன்னா ஒன்று லிமிட் பண்ணுது. அதாவது நம்ம ஒரு ஒரு மெமரியே நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவோ ஒரு கோடோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் அதை லிமிட் பண்ணுது பாட்டில் நெக்னா. ஸோ இந்த இடத்துல பாட்டில் நெக்னா என்னன்னா கம்மியான த்ரோபுட், அவ்வளவுதான். த்ரோபுட்னா என்ன, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பெர் செகண்ட். இந்த பிட்ஸ் பெர் செகண்டை வந்துட்டு நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்பீடாக சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே பாட்டில் நெக்னு சொல்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் த்ரோபுட். ஏன்னா நமக்கு வந்து தனித்தனியாக ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால நம்மளால வேகமாக வந்து சென்ட் பண்ண முடியும். அடுத்து கேட்ச் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே கேட்சி தான் இருக்கும். இங்கே செப்பரேட் கேட்சி இருக்கும். இங்கே வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர்லி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் சிபியூஸ். இப்போ நம்ம பழைய லேப்டாப்ஸ் அண்ட் நோக்கியோ ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதுதான் காரணம். ஏன்னா அங்கே வந்துட்டு வான் நியூமன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ஆர்ம் ப்ராசஸர்ஸ்லாம் பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம மாடர்ன் ப்ராசஸர் எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு மாடிஃபைடு ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சுக்கணும், மாடிஃபைடு ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். அடுத்து வந்துட்டு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டா அண்ட் கேட்சி எல்லாமே தனித்தனியா எழுதுறதுனால இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே தனித்தனியா எழுதுறதுனால உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி அண்ட் காஸ்ட் அதிகம். பட் when it comes to வான் நியூமன் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும், பட் காஸ்ட் கம்மியா இருக்கும். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஆப்வியஸா வந்துட்டு ஹார்வர்ட் தான் போய் ஆகணும். ஆனா காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கண்ண மூடிட்டு ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் போயிடலாம்.